முகநூல் நண்பர்களுக்கு வணக்கம். தஞ்சாவூர் ஹீலர் ஜேசி வில்லியம் ஸ்டீபன்சன் சமூக ஆர்வலர். இன்றைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கின்ற தோட்டக்கலை துணை இயக்குனர் அலுவலகம் அருகில் இருக்கின்ற இந்த மரத்து பேர் என்னம்மா? நாகலிங்கம் மரம். இதை அநேகர் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை மரங்களை பார்த்துட்டா கூட இதனுடைய காய்களையும் பார்க்கறதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருந்திருக்காது. ஏன்னா இது கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 50-60 வருஷம் இருக்கும். அந்த மரம் 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மரத்தில் பாருங்கள், கீழேருந்து மேலே எல்லாம் அப்படியே காய் பாருங்கள். மரம் ஃபுல்லாகவே இது எதுக்கலாமா இது பயன்படுது? செடி தான் சார் உற்பத்தி ஆகுது. செடி உற்பத்தி ஆகுது. சரிம்மா. இதோடைய வேறு சிறப்பு அம்சம் எதுவும் இருக்கா? இல்லை, செடி தான். செடி தாங்கிறீங்களா? செடி அந்த மரமாக இருக்கு. மரம் தான் அது உள்ள விதை இருக்கும். சரி, அதை எடுத்து தான் நாங்கள் செடி உற்பத்தி பண்ணுவோம். சரி, அதோடைய ஏதாச்சும் மருத்துவ பயன்கள் எதுவும் இருக்கா? மரம் பயன் கோவிலுக்கு தான். கோவிலுக்கு தான். சரி, வேறு எது? இப்போ சார் சொன்னாங்க யானை இதை சாப்பிடணுன்னாங்க. எது? இந்த காய் சாப்பிடணுன்னாங்க சார். யானை சாப்பிடுங்களா? ஆமாம், காட்டுப்பகுதியில் யானைகள் இதை சாப்பிட சொல்லி சொல்கிறாங்க. இதோடைய சிறப்பம்சம் இதோடைய பூ ரொம்ப அதிகமான வாசனையை கொடுக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. நாகலிங்கம் பூ இந்த காயில் பாருங்கள், பார்ப்பதற்கே ரொம்ப அதிசயமாக இருக்குங்க. அப்படியே மண்பானை மாதிரி இருக்குது பார்ப்பதற்கு. அடுக்கி வைத்த மண்பானை போன்று காட்சி அளிக்கிறது. மரமெல்லாம் காய்ச்சி தொங்குது. இதனுடைய மருத்துவ பலன்கள், இதனுடைய நன்மைகள் குறித்து விவரம் தெரிந்த நண்பர்கள் உங்களுடைய கருத்தினை பதிவு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். இது பலருக்கு அறியாதவர்களுக்கு அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள ஒரு ஏதுவாக அமையும். மிக சிறப்பாக இருக்கின்றது, கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது. பக்கத்தில் இன்னொரு மரம், 2 மரங்கள் இங்கே இருக்கின்றது. நாகலிங்க மரம். பூ ஏதோ அந்த பூ இருக்கு பாருங்க. பூவோட காய சேர்த்து மேலே பூ மேலே இருக்குது. கண்கொள்ள காட்சியாக இருக்குது. சிவன் கோவிலுக்கு இதனுடைய பூக்களை பயன்படுத்துவார்கள் என்று சொல்கிறாங்க. ஒரு காயை நமது விதையின் சிறகுகள் அமைப்பின் பொறுப்பாளர் ஐயா ஜான் ஜோயல் அவர்கள் இந்த காயை பறித்திருக்கிறார்கள். இது காயை உடைத்தால் தான் இது உள்ளே எப்படின்னு தெரியும். ஒரு காயை உடைங்க ஒரு காயை அப்படியே பார்க்கலாம். இல்லை, உடைக்க முடியாது, பச்சையாக இருக்குது. சரி, வேறு அப்புறம் விதை வரும். இன்னும் காயில் இல்லை, உடைச்சா உள்ள பகுதி எப்படி நம்ம காட்டலாமே? இல்லை, வெளியே எங்கேயும் ஒரு ஓரமா பாஸ் போடுங்க. இதனுடைய பூ இங்கே இருக்கிறது. இந்த பூவை பாருங்கள். இது பூத்துதுன்னா அவ்வளோ மனமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது சிவன் கோயிலில் இதை பூஜைக்கு பயன்படுத்துவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பூ இது காயாக இருக்குது. இது அப்படியே பூ மலருமா? அது எப்படி பார்த்துருவோம். நான் இங்கே நம்ம ஃபஸ்ட் ஜேஎஸ்க்கு பார்த்தோம்ல, இது போன்ற அதிசய மரங்களை காண்பது மிக அரிதாக இருக்குது. பூவை பாருங்க, அவ்வளோ பெரிய காய், அவ்வளோ அழகாக இருக்குது. இதனுடைய பழத்தையோட உடைத்திருக்கிறோம். பழத்துக்குள்ளாக சீட்ஸ் நிறைய விதைகள் இருக்குது. இது விளாம்பழம் வாசம் வருது. விளாம்பழத்தின் வாசனை கொண்டதாக காணப்படுகிறது. இடை மிக அதிகமாக இருக்கின்றது. இதனுடைய இடையை நாங்கள் நிறுத்தி பார்த்துவிட்டு உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். நாகலிங்க மரம்